ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த ஒரு கேம் விளாட்றோம். இந்த கேம் நேம் ஹண்டர் ஏதோ ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் டைட்டில் வந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேம் ஆரம்பிக்கலாம், வாங்க போகலாம். அங்கனக்குள்ளே நான் ஏற்கனவே விளாண்டு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டு என்ன சொல்கிறது, வாய்ஸ் அதில் கிளியராக கேட்கல. அதான் நான் புதுசாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் என்னென்ன பண்ணுறானோ சும்மா கவுண்டர் மட்டும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இவங்க 2 பற்றி பாருங்களேன், சட்டுன்னு முடிச்சுட்டேன். இதெல்லாம் வேஸ்ட்டு. நான் இப்போ 2வது லெவல் போயிட்டோம். 2வது முடிச்சுட்டு 3வது லெவல் போகிறோம். அடுத்து இது என்னாலாவது இப்போ வந்தாச்சு. சட்டு மண்டையிலே போடுவோமா? போட்ட ஒன்று வரோம். இங்கே சுற்றி போ, ஜஸ்ட்டு அது மேக்கில் வட்டி மண்டையிலே போடும். அழகேன். இப்போ அங்கிட்டு போய் ஒளிஞ்சு நிற்போம். வரட்டும். வாடா தம்பி, வாடா. இப்படி மண்டையில் சட்டுன்னு போடுமா? மண்டையில் சட்டு வரா நம்மட்டேவா. அடுத்து என்ன வரப்போகுது? ஆடு வருது. ரைட்டு ஃப்ரீ பண்ணு. போடு. என்ன வருது நல்லதா போடு. அடி போல இன்னும் இந்த இது வந்துருக்கு, ரேர் பீஸுங்க. ரைட்டு, நம்மளுக்கு போய் கலெக்ட் பண்ணிடுவோம். தொடு ரேர் பீஸ். எங்கே இருக்குது? இந்த இருக்கு. அவ்வளோவே நம்மதே, எப்பயுமே நம்மதே. வாங்க போகலாம். இதுக்குள்ளே இருக்கான நம்ம எங்கிட்ட போகலாம். சரிங்கிட்டே படிச்சிடும். ஆட்டோ சட்டு மண்டையிலே ஓட்டு போடுறா. இப்போ அவனை போய் பிடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? அடி மண்டையில வந்துட்டான். மண்டையில நடக்கணும் போது கேட்ச் 3 பற்றி அங்கே போய் சுற்றிக்கிட்டோம்னா அங்கே கீழாக இருக்கும், எடுத்துக்குவோம். இது நடக்குது. ரைட்டு. இது வேறு ஆடு ஸ்டார்ட் போதர் இருக்கா? ரைட்டு. மண்டையிலே போடும். உள்ளே ஒழிஞ்சுக்கோ. அப்படியே மண்டையிலே போட்டுரும். மண்டை வண்டி போட்டு நம்ம புதர் இருந்தால் எல்லாம் வந்துடலாமல. இந்த வாட்டி அவனை முடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? வண்டி மண்டியில் ஓடு. முடிச்சாச்சு. அளவுதே. அடுத்து 3வது லெவல் போக மாட்டேன்றோம். ரைட்டு, பரவாயில்ல. அடுத்து பாக்ஸ் வந்துருக்கு. வேணாம்ப்பா, எதுக்கு வீடியோ பார்க்க சொல்கிறீங்க? நோ தேங்க்ஸ் சொல்லுவேன். இதுக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ என்ன ரைட்டு. இப்போ இந்த இதில் என்ன பண்ணலாம்? வரையால திரும்ப உடனே அடி ஓடும். மண்டையில் அடி ஸ்ட்ரெயிட்டாக ஓடி திரும்பி மறுபடியும் 2 பற்றியும் ஒரே இடத்துல பொத்து போட்டுருவோமா? சட்டு. அதனால அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக நம்ம அங்கிட்டு போய் காயின்ற பாருங்க, இது எடுக்கணும். கீ எடுப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நோ தேங்க்ஸ். ஓகே, இப்போ ஆடு வருது. ரைட்டு வேணாம். 8 லெவலில் வந்துட்டோமா? அடுத்து போயிடுவோம். ரைட்டு. லைவ் வந்தாச்சு. வேணா திரும்ப திரும்பிட்டேன். வண்டியில் ஓட்டுருவோமா? இல்லை வேணாம். வண்டியில் போட்டோம். அவ்வளோது. நம்ம சந்தையை வட்டியாக இருந்தாலும் போட்டுருவோம். அவ்வளோது. ஸ்வீட்டாக போய் அவனை போட்டுருவோமா? முடிச்சாச்சு. இப்போ இந்த கீ இருக்குன்னு நான் வந்துச்சு. கீ எடுத்தாச்சு. அப்படியே போட்டுருவேன். வண்டியிலே போட்டுடா. வீட்டுக்கு நம்ம தான் வந்தோமோ. சாரி. வண்டியில் போடுறா. வண்டியில் போட்டுறா. தப்பு சொல்லிட்டு வேணும். இதுக்கு போட்டு இவரு வண்டி மண்டையிலே போட்டாச்சு. 3வது லெவல் வந்துட்டோம். 12% எக்ஸ்ட்ரா தருவாங்க போல். ரைட்டு. 20% இருக்குது. இப்போ அடுத்து போகலாம். ஓகே. ரைட்டு. ஸ்டார்ட். 9 இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மக்களே. நான் இது விளாண்ட முடிச்சுட்டு இன்னொரு அடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது யூடியூப்பில் 8 செகண்ட்ஸ்க்கு மேலே போடணுமா சரின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ண வேலை என்ன ஆச்சு? டெலிட் ஆகிடுச்சு. எப்படி டெலிட் ஆச்சு எதுவும் தெரியல. பார்ப்போம். நம்ம அடுத்து வேறு எது புதுசாக கிரியேட் பண்ணி இப்போ 9 வரைக்கும் விளாண்டுக்குன்னா அடுத்து 10 கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதில் அடுத்து கண்டினியூ ஆகும். பார்த்து ரசிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அதாவது இந்த இது முடிஞ்சு அடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணது வேறு இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு பார்த்து ரசிங்க. வெல்கம் பச்சு. அந்த புதுசாக ஆரம்பித்து சொல்கிறேன் வாங்க. இப்போ அது புதுசாக இருக்குது. ஃபுல்லாக டைமண்டாலே செஞ்சுதுங்க. பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே டைமண்ட். இது ஃபுல்லாக நம்ம அடுத்த இது பண்ண முடியாது. பாருங்கள், கொஞ்சம் இங்கே வர இல்லை அப்படின்னு நிற்பேன். என்ன டைமண்டு அவங்க கொள்ள நமக்கு தான் காசு கிடைக்கும். இப்போ இவனை சுற்ற விடுவோமா? அப்படியே சுற்றி அப்படி நின்றுவோம். அங்கிட்டு போயிட்டு இல்லை எங்கே வேணாம். இங்கே இருக்கும். இல்லை தேடுங்க. இப்போ அங்கிட்டு போயிட்டு நீங்கள் இப்போ பார்த்து கிட்ட சுடாமல் நிற்பேன் மருங்களே. அதாவது இப்படியா. அதான் நான் முடிச்சு விட்ருவான்.
இப்போ அடுத்து நோ தேங்க்ஸ் ரைட்டு அடுத்து போ. இப்போ லெவல் ஸ்டார்ட். இப்போ வந்து அடிப்போமாவனா மண்டேலே போடு. அதெல்லாம் அடிக்கும் மண்டேல போட்டு அடிச்சுடாட்டா. அழுதி வரட்டு எங்கே இருப்பேன் ரைட்டு. நம்ம போய் வேறு ஏதாச்சும் இருக்கா? இது கீ இருக்குது அவங்ககிட்ட ஏதாச்சும் இல்லை வேறு எதுவும் இல்லை. இப்போ அவனை போய் கொள்றது நம்மளால் அடி மண்டேலே போட்டு அவ்வளோதே. இப்போ அடுத்து 6th கொஞ்சம் வருத்தமாக போச்சு. இப்போ டெலிட் ஆகி புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். நோ தேங்க்ஸ் வித்ரோ ரைட்டு. ஸ்டார்ட் நெக்ஸ்ட் லெவல். இதோட வித்தியாசமாக இருக்குது. அப்போ அவன் அடிச்சுட்டு டக்கு எல்லாத்தையும் கொண்டு ஓடிடுமா? ரைட் சுற்றி எடுத்து இப்போ ஒரு சுற்றி பார்ப்போமா? சரி சுற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை வேறு எதுவும் இல்லை. இப்போ அவனை சுற்றுவோம். ஆனால் முடிஞ்சிச்சு. முன்னாடி நல்லா இருந்துச்சு ஜோக்கர் கேரக்டர்லாம் ஆச்சுன்னு. இப்போ வந்து சொட்ட மண்டே இருக்கேன் தாத்தா. சரி பரவாயில்ல என்ன பண்ணேன் ரைட்டு. இதில் நோ தேங்க்ஸ் ரைட்டு. 3 கீ கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ணுமா அப்படிங்கிறது பாரியா ரேரஸ்ட் பண்டில் கிடச்சிருச்சு. இதை வச்சு பண்ணுவான். நல்ல வேலை சொட்ட மண்டே இன்னும் எடுத்துருந்தியா பையன் போயிட்டு இது வரையா நல்லது. இப்போ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணு. அங்கே இருக்கு செலக்ட். ஓகே ரைட்டு. சாரி 13th லெவல். இப்போ 15 வரைக்கும் விளாண்டு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ அழகு முடிச்சாச்சு. அங்கே ஓடு அடி. அடுத்து பாஸ்ன்னு ஒருத்தி வருவியான். அவனே தான் ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். அது விரைவில் வரும். விரைவில்னா இந்த வீடியோலேயே வரும். மறக்காமல் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுவிட்ருக்கேன். ஷேர் கூட பண்ண வேணாம். ஆனால் ஷேர் பண்ணுங்க. பண்ண வேணாம்னு சொல்லலை. டைமர் தான் பண்ணுங்க. எல்லாம் லைக்கு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாட்டர்டே இல்லைனா சண்டே வரும். சில வீடியோ மட்டும் மண்டே இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். கீ இருக்குது. கீ எடுத்து அட்டி வந்து ஒழிஞ்சுக்கோ வந்து 2 பற்றி போடு. ஆனால் இதில் ஆல்ரெடி விளாண்டுட்டு தான் போடுறேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டு அதில் பண்ணேன். ஆனால் அது சொல்லிட்டு நினைக்கிட்டேன். போயிடுச்சு பரவாயில்ல. வீடியோவும் போயிடுச்சு. இப்போ இதை விளாடுவோம். ஆனால் நல்ல கேரக்டர் வச்சுருந்தேன் அதில் போயிடுச்சு பரவாயில்ல. இப்போ நோ தேங்க்ஸ் கொடுப்போம். அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஆனால் ஆடு பார்க்க சொல்கிறாங்க எல்லாத்துக்கும். பாஸ் நான் சொன்னேன் இதில் தான் பாஸ் ஒருத்தர் வருவா பாருங்களேன். இந்த பாஸை தான் நம்ம அடிக்கணும். ஃபஸ்ட்டு இவரை வச்சு கொண்டு வரணும். 2 பேர் தான். இந்த பாஸ் மட்டும் 2 ஆளுக்கு சமம். இப்போ நம்மளுக்கு தெரியும். ஒரு அடித்தோம்னா சாக மாட்டான். லைஃப் தான் குறையும். அங்கே போயிடுவான். இப்போ பாருங்க ஒரு சம்பவத்தை அடிப்பு பின்னாடி திரும்பியா அவ்வளோ ஒரு செகண்டில் பக்குன்னு ஆயிடும். முடிச்சு வச்சு அவனே. அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா சொல்லுங்கள் கமெண்டில். ஏதாச்சும் ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஆட் ஆகிருக்கு பார்ப்போம். இப்போ இது கொடுத்துருக்காங்க ரைட்டு. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா 15 முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது என்ன வந்து எனக்கு தெரியும். கிளைம் பண்ணி அதை நான் முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வேறு பார்ட்டு போடுவேன் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பெல் ஐக்கான் அண்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வியூஸ் நல்லா போகுது நம்ம சேனலுக்கு. மேலும் தொடர உங்கள் சப்போர்ட் இருக்காக முடியும். நன்றி வணக்கம். இத்துடன் உங்களுக்கு விடைபடுகிறது உங்கள் அரசு கேம் பிளேயர். இனிமேல் உங்களை ஏஜென்ட் கூப்பிட்டு. நன்றி வணக்கம். Thank you for watching full video. Wait for next part.